ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லைங்க, அட்டகாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செம காமெடியாகவும் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் ஒன்லைனா அப்படின்னு கேட்காதீங்க, இனிமே தான் ஒன்லைன் சொல்ல போகிறேன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு தான் வந்து திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் அப்படின்றதே தெரியாது. பட் இதில் என்ன வந்து பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஸ்ட்ராங் உமனில் வருவா பார்த்தீங்களா ஹீரோயின், அந்த மாதிரி தான் ஒரு பவர். ஆனால் எதனால ஹீரோயினுக்கு அந்த பவர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பு ஹீரோயினோட உடம்பே கிடையாது. உயிர் வந்து வேற ஒரு பொண்ணுது, உடம்பு வந்து வேற ஒரு பொண்ணுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க. ஆனால் அவன் ஒரு கேங்ஸ்டர் தான், இருந்தாலும் கேங்ஸ்டர்லேயே இன்னசென்ட்டான கேங்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் இழுக்கிற இழுப்புகள்லாம் வந்துட்டு அவன் ஏமாந்து போயிட்டே இருப்பான். வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேலே வந்து கதையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சா கூட அந்த ஹைப் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா பெட்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் வந்து போதை தெளிஞ்சு கண்ணு விழிச்சு பாக்குறா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா ஏன் கூட என்னோட பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருக்கா. ஆனா அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு யாரும் பயங்கரமா போதை மருந்து கொடுத்துருக்காங்க. என்ன நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, கை கால் கூட அசைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இவளுக்கு பயங்கரமா போதை மருந்தை கொடுத்து ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர ஆக்ரோஷமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணு வச்சு பாக்குறா. இவ தாங்க நம்மளோட ரியல் ஹீரோயின். இதுக்கு முன்னாடி இருந்தவ ஹான், இப்ப வந்து கண்ணு விழிச்சா பாத்தீங்களா, இவ வந்துட்டு ஜியாங். இவ எழுந்த உடனே, டே நீ யாருடா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, இனிமே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஹீரோவை ரேப் பண்ணிடுறா. காலையில ஜியாங் வந்துட்டு எழுந்து பாக்குறா, என்னது இது, நம்ம எங்க இருக்கோம், நம்ம ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு ஹோட்டல் ரூமில் தானே தூங்கிட்டு இருந்தோம், இது என்ன புது இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறா. பார்த்தா இது வந்து ஹீரோவோட வீடு. ஹீரோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. யார் நீ, எதுக்காக வந்துட்டு ஹீரோவோட ரூமில் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன, எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. என்னை தூக்கிட்டு வந்து போதை மருந்து கொடுத்து ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யாரும் பேசுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தி வந்துட்டு, நீ பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது, இதை குடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஷாயத்தை வேற கொடுக்குறா. சும்மாலாம் எனக்கு கோவம் வந்துடாது, ஆனா இப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி தூக்கி 2 பேரையும் அடிக்கிற அடியில அவங்க 2 பேரும் செவுத்துல போய் பல்லி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. நீ நைட் எல்லாம் என் கூட இருந்துட்டு காலங்காத்தால எழுந்து எங்கடா ஓடி போன, நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வெய்ய, இவங்களை விட மோசமான கதிக்கு ஒன்று ஆக்கிடுவேன். ஆனா அதுக்குள்ளேயே உன் வீடு என்னக்கு எதில் ஆகுதுன்னு நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே மொத்த வீடும் வெடிச்சு செதறுது. இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, சார் அந்த பொம்பளை உங்க மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி காத்துறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து வேணும்னே ஹீரோவுக்கு போதை மருந்தை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகியும் இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கல, இவன் லவ்வும் பண்ணலை. எப்படியாவது வந்து இவனை லவ் பண்ண வைக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான் அப்படின்றதுக்காக அவங்க அந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. அதனால தான் நேற்று நைட்டு ஹீரோயின்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. ஹீரோ வந்து பார்க்கும் போது அங்கே பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் நிற்கிற மாதிரி இருக்கு. சார் அவ்வளோதான், அந்த பொண்ணு உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டா, போடா முட்டாள் அப்படின்னு வேற எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட். ஹீரோக்கு செம்ம கடுப்பு. மொவலே நீ மட்டும் என் கையில மாட்டுடி, நீ மாட்டுற அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள், மறுநாள் உனக்கு பால் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஸ்ட்ரைட்டா 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கூட ஒரு குட்டி பையன் இருக்கான். வேற யாரும் இல்லை, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த பையன் தான். எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பையன் கேட்கும் போது, உங்க அப்பன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி தாண்டா வந்திருக்கோம். 5 வருஷமா எனக்கு வந்துட்டு அதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்பதான் எல்லாமே வந்து பொருத்தமா டைம் வந்திருக்கு.
அவனை இப்ப தீர்த்து காட்டினா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. பையன் கிட்ட உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கேசினோக்கு தான் வந்திருக்காங்க. இந்த கேசினோல தான் வந்துட்டு இவளோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை போதை மருந்து கொடுத்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த கேசினோக்கு வந்தாதான் எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இவ இங்க வரா. இப்ப அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுக்குமே தகவல் போகுது. சார், ஆக்சுவலா வந்து பல வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்பவும் வந்து சைனாக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மேபி உண்மையாகவும் இருக்கலாம், நம்மளோட கேசினோல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா கண்டிப்பா அவளை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் வெறியா இருக்கான். இந்த கேசினோவே வந்துட்டு நம்ம ஹீரோவோடது தான். பட் ஆனா ஹீரோக்கு ஆப்போசிட்டா யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, எதிரிங்க, அந்த மாதிரி வேற ஒரு கேசினோ வச்சிருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆளுங்களை அனுப்பி இந்த கேசினோவை உடைச்சிட்டு வர சொல்றான். இங்க இருந்து யாரும் வெளில போகக்கூடாது, இங்க இருக்க எல்லாரையுமே வந்து நாங்க அடிக்க போறோம் அப்படின்னும் போது, டேய் இந்த இடத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் மரியாதையை வெளியில போயே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. அடியே நீ ஏன் ஒரு பொம்பளை, அதுவும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறியா அப்படின்னு இவன் கேட்குறான். ஐயோ கண்ணாடி போட்ட மாமா, தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களே, போச்சு போச்சு, இனிமே வந்துட்டு எனக்கு கால் வலி தான் வரும் நின்று நான் அதனால கொஞ்சமா உட்காந்துடுறேன், இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலாக்ஸா உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி உட்காந்துடுறான். அது மட்டும் இல்லாம விட்டா பாப்கார்னே கேட்பான் போல. உனக்கு பொம்பளைனா அவ்வளோ கேவலமா, இப்ப பொம்பளை கிட்ட அடி வாங்கி அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு ஃபன்னாக இருக்குன்னு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கிறா. அவனால ஒன்றுமே பண்ண முடியல, உடம்ப கூட அசைக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா எல்லாரையுமே பந்தாடிடுறா. ஒருத்தனும் பறந்து கீழே விழுந்திருப்பான் போல. அவன் கெதியே ரொம்ப மோசமான கெதியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றா, பார்த்தா வந்து குட்டி பையனை காணும். ஐயோ எங்கடா போனேன் டே அப்படின்னு கத்திக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு பாட்டி கால் பண்றாங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு நீ ஒரு பிள்ளை எனக்கு பெத்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இதோட சூசைட் பண்ணி செத்துருவேண்டா, உன்னோட நம்ம வம்சமே முடியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா வந்து டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா ஒரு பாட்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி இவனுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு பேரன் வேணும் அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு குட்டி பையனை பிடிச்சிட்டு வரானுங்க. சரி இவன் யாருன்னே தெரியல, யார் கூட வந்தான்னு தெரியல, இவன் பாத்ரூம் சைடு சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னும் போது, இது பாருங்க என்னை போக விட்டுருங்க, நானே பத்திரமா எங்க அம்மாவை தேடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்றான். அசிஸ்டன்ட் உடனே, சார் எனக்கு தெரியாம இப்ப சார் நீங்க புள்ள பார்த்தீங்க, அப்படியே உங்களை மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிறானே சார் அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியமா கேட்கறான். அடைச்சா உனக்கு தெரியாதா எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு, ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ. அங்கிள் நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நான் வேணா எங்க அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஆனா அதுக்காக நீங்க வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் இப்படி ஹராஸ் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு தெரியும்ல, சைனால வந்து பயங்கரமா கடுமையான சட்டம்லாம் இருக்கு, உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, ஒழுங்கா என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த குட்டி பையன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என் முட்டிக்கால் சைஸ் இல்ல, அதுக்குள்ள நீ என்ன பேச்சு பேசுற என்கிட்டயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, என்ன வந்துட்டு நீ கலாய்க்கிறியா, எங்க அம்மா இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ உங்க வாய் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு விட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்க அம்மா ஒரு சூப்பர் உமன் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா உன்னை உங்க அம்மா கிட்ட அனுப்ப போறதே இல்லடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது இவன் செம்ம காண்டாயிடுறான். அப்படின்னா நானே உன்கிட்ட ஃபைட் பண்ணுவேன்டா டிஷும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு வைங்க, அவங்க அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோ நீங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, மரியாதை என் பையன் எங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது மிஸ்டர் ஹோவோட ஆளுங்க தான் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ்டர் ஹோன்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அப்படியா, அப்பனா இந்த கேசினோக்கே சொந்தக்காரன் அவன் தான், கண்டிப்பாக அவன் லேஸ்பட்ட ஆளாகவே இருக்க மாட்டான், நம்மளால டைரெக்டாக போய் நம்ம குழந்தைய அவன் கிட்ட இருந்து கேட்க முடியாது, அவன் கிட்ட இருந்து நம்ம குழந்தைய எப்படியாவது ஏமாத்தி தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா, அவன் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க ஹோவை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவன் வந்து அங்கே பெரிய ஆள் தான், சீரியஸாகவே வந்துட்டு நிறைய கேசினோ வச்சிருக்கான், எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே வந்து ஒரு பெரிய குடும்பம் தான், இப்போதான் வந்து பாடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா
மேல் பாடி கார்டு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வேலைக்கு உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் காலையிலேயே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதாவது ஹீரோவோட பாடி கார்டுக்காக. அப்போ அங்கே வேலை செய்கிற லேடி வந்து நம்ம ஹீரோயின் அங்கே போகிற ஆம்பளை விஷயத்தில் அவளை பார்த்த உடனே, நீ என்ன பென்சிலில் கோடு போட்ட மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருக்க, நான் இங்கே பாடி கார்டு வேலைக்கு தான் ஆள் தேவைன்னு சொன்னேனே தவிர ஒட்டடை குச்சிலாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட டிரைவர் வந்து ஹீரோவை பிக் பண்ணுறதுக்காக கார் எடுத்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட காரில் வந்து பிரேக் பிடிக்கல. அதை இப்போதான் அசிஸ்டன்ட் பார்க்குறான். ஐயோ எல்லாம் ஓரம் போங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் கொஞ்சமும் பயமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா காருக்கு முன்னாடி போய் நிற்கிறா. அப்படியே அவள் கையாலேயே அந்த காரை தடுத்துடுறா. எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ யார்மா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்கே நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், மிஸ்டர் ஹோக்கு பாடி கார்டா அப்படின்னு சொல்லும் போது, நான் தாமா மிஸ்டர் ஹோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, யூ ஆர் செலக்டட், கவலையே கிடையாது, நீ எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட காசு கேட்டாலும் சரி அவ்வளோ சம்பளத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ தான் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிடுறான். அடியே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட சிக்காமையா போவ, கண்டிப்பாக உன்னை அன்னைக்கு நான் வச்சு செய்வேன்டி. யாரு நான் ஒட்டடை குச்சியா? ஏன்டி என் உடம்புல பாதி உடம்பு தான் உனக்கு இருக்கு, இதில் நீ என்ன நக்கல் பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் நக்கல் அடிச்சுட்டு போறா. வீட்டை சுற்றி காட்டுறேன், நான் உனக்கு என்ன வேலைலாம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது இவன் பராக்கு பார்த்துக்கிட்டே வந்து ஹீரோவை மோதிடுறா. கரெக்டாக ஹீரோவும் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அப்போ ஹீரோவோட மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது ஒரு பையன், ஆனால் எதுக்கு என் மனசு இவ்வளோ படப்படன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர குழப்பத்தில் இருக்கான். ஒரு கையிலேயே காரை நிறுத்துறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கண்ணை திறந்து நடக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நட, இல்லை அப்படின்னா இப்படி தான் தொப்புன்னு எல்லா இடத்துலையும் விழுந்துக்கிட்டே இருப்பேன், எல்லா டைமும் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனோட பெட்ரூம்லயே வந்து கத்தி துப்பாக்கி அது இதுன்னு எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கான். எதுக்கு சார் இங்கேயே இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான காட்டு பூனையை நான் பார்த்தேன், அந்த காட்டு பூனை மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் படும், அன்னைக்கு அந்த பூனையை வச்சு செய்யறதுக்காக தான் நான் ரெடியாகவே இருக்கேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பற்றி தான் சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேருக்கு தான் ஒருத்தர் ஞாபகமே இல்லையே. அங்கேயே சும்மா மசன்னு நின்றுட்டு இருக்காம சீக்கிரமாக வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்கிறான். என்னது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா சார்? பாடி கார்டு வேலைக்கு தான் சார் நான் வந்திருக்கேன், இந்த வேலைக்குலாம் நான் வரல, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக இப்போ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்? நான் தான் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு 2 நாள் முன்னாடி ஷோல்டரில் அடிபட்டுருச்சு, நான் தான் உன்னை பாடி கார்டாகவும் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேனே, அப்போ இதெல்லாம் நீ தான் செய்யணும், நீயும் பையன் நானும் பையன், இதுக்குள்ளே வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறான். மேலே இருக்க கோட்டை மட்டும் கழட்டிட்டு நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி வேகமாக இவ ஓட பார்க்குறா. மறுபடியும் கால் தடுக்கி கீழே விழ போகிறா. அப்போ ஹீரோ தான் காப்பாற்றுறான். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா 2 பேருமே சேர்ந்து போய் பெட்டில் விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ ஒட்டு மீச கையில் கீழே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்துக்கிறா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட பழைய ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்தோமே, இப்போ ஏன் அது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக குழம்பி போகிறான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அப்படியே வளைச்சி பிடிச்சி மடியில் உட்கார வச்சிடறான். மரியாதையை உண்மை சொல்லு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சார் நான் தான் உங்கள் பாடி கார்டு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, என்னோட பேர் வந்து ஜாங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே வந்துட்டு கழுத்தில் இருக்கிற ஒரு நெக்லஸ் பார்த்துட்டு, இது பொம்பளைங்க போடுறது, இது எதுக்காக நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது செத்து போன ஆயா, அது ஞாபகமாக போட்டுட்ருக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்படியோ போய் சொல்லி சமாளிக்கிறான். ஏன் எனக்கு என்னவோ இந்த நெக்லஸை அவளோட கழுத்தில், அதான் அந்த காட்டு போன கழுத்தில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் குழப்பமாகுது. இருந்தாலும் வந்து இவன் ஒரு பையன், இவனை நம்ம கிஸ் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் இப்படி நெருக்கமாக வேற உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இப்போதான் அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் வந்து இந்த கோலத்தை பார்த்துடுறான். பார்த்த உடனே அவன் செம்ம ஷாக்கு. சார்
என்ன சார் வர வர இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்கா நின்றுட்டு இருக்கான். அடே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா, அவ தடுக்கி விழுந்துட்டா, அவன் தடுக்கி விழுந்துட்டா, நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறான். சார் அங்க உங்க பாட்டி என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கோட்டெல்லாம் கழட்டி போடுறான். டே என்னவா இருந்தாலும் அவங்க உன்னை திட்டினாலும் கொஞ்சம் பொறுமையாருடா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் இதுக்கு மேல என்னால முடியாது, அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் உங்களுக்கு வந்துட்டு ஆண்மையே இல்லையா, அதனாலதான் நீங்க எந்த பொண்ணையும் பார்த்தா அவகிட்ட பேசி பழக மாட்டீங்க, உங்களுக்கு புள்ள பெத்துக்கிற தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சாக போறேன் அப்படின்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அவங்க எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பண்ணி இங்க நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு வேளை இவன் அவனா இருப்பானோன்னு கொஞ்ச நேரத்துல திங்க் பண்ணிட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் கூட இருந்தேன், அதுக்குள்ளேயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இன்னைக்கு நீ இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் என் பாட்டியை பாக்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு அவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி நடக்குது, பாட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவா அசிஸ்டன்ட் தனியா பேசிக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னால புள்ள பேத்துக்க முடியுமா முடியாதான்றது எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலும் பெருசா ஃபீலிங்ஸே வர்றதில்லை, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கிறதும் இல்லை, எவ்வளோ பார்த்தாலும் அவன் ஞாபகம் தான் வருது, என்னைக்கு அவள் என் கையில் மாட்டுவா அவளை கொல்லணும்னு தான் தோணுது, பேசாமல் பாட்டியை கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம ஒரு பையனை தத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அவன் சார் அதான் நல்ல விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த பையன் தான் உங்களோட பையன் அப்படின்னு சொல்லிடுங்க, அப்பதான் அவங்களும் ஏத்துப்பாங்க அப்படின்னும் போது இந்த வேலைக்கார லேடி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வரா. சரி இவனை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க, ஈவினிங் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ பெருசா அவனை கண்டுக்க கூட இல்லை. அதே நேரத்துக்கு கேசினோல பிடிச்சுமே ஒரு குட்டி பையன், அவனை பாத்துக்கிறீங்களா, அவன் ஒழுங்கா சாப்பிட்றானா அப்படின்னும் போது அவனா நீங்க வேற, அவன் எங்க எல்லாரும் தூக்கி சாப்பிடாம இருந்தா சரி, செம வாழு பையன் அவன் அப்படின்னும் போது உடனே ஹீரோ சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவனை நல்லபடியா பாத்துக்கோங்க, அவங்க அம்மா வந்த உடனே அவனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இந்த வேலைக்காரி கூட்டிட்டு வந்தால அந்த பையன் அவளை அம்மா அம்மாங்கிறான். அவ காண்டாயிட்டு பட்டு பட்டுன்னு வைக்கிறா. அடே இங்க யாருக்கும் தெரியக்கூடாது நீ என் பையன்னு சொல்லிட்டு, இது பார் இது எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம்னு உனக்கு தெரியுமா, இந்த மொத்த குடும்பத்துக்கும் நீ தான் ஒரே வாரிசாக போற, இந்த மொத்த சொத்தம் ஒண்ணுதுதான், அதுக்கப்புறம் நீ என்ன எப்படியாவது உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த குடும்பத்தோட வாரிசாயிடுவோம், இந்த மொத்த சொத்தம் நம்மள்தாயிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட மனசுலயுமே நஞ்ச கலக்குறா. அந்த குழந்தையும் எல்லா சொத்தும் என்னது அப்படின்னு கத்துது. நம்ம குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தோக்க கலக்கத்துலயே பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு செடியாண்ட போய் ஒண்ணுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அந்த பையன் தான் இந்த பையன் நினைச்சு அவனை அலேக்கா தூக்கி பாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு போயிடுறாங்க பாட்டி கிட்ட. ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்காக ஜாலியா போறான். ஆனா பாட்டி தான் செம கடுப்புல இருக்காங்க இல்லையா. பாட்டி நீ எங்க என்னோட பேர குழந்தை அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்க்கையும் கேக்குறாங்க. உண்மையாவே இந்த சர்ப்ரைஸை பார்த்து நீங்க அசந்துருவீங்க, சான்ஸே இல்லை, உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அளவு ஒரு சர்ப்ரைஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் அந்த குட்டி பையன் வேகமா டப்பாவை திறந்துக்கிட்டு வேகமா இழுத்துக்கிறானா. எல்லாரும் பார்த்த உடனே ஐயோ இவனை மாத்தி கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு முழிக்கிறாங்க. அடே எனக்கு தெரியாம நீ புள்ள பெத்து வளர்த்துருக்கியாடா, இவ்வளவு நாள் ஏன்டா பாட்டி கிட்ட சொல்லல, அப்படியே உன்ன மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன மாதிரி இருக்கானா அப்படின்னு யோசிக்கிறான். பாட்டிமாக்கு குட்டி பையனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. மடியில உட்கார வச்சு பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இவன் மூஞ்ச நல்லா பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி பையனை மாத்துறது, இவங்க அம்மா கேட்டா நம்ம வேற இவனை அனுப்பி விடணுமே, என்னடா பண்றதுன்னு 1000 எண்ணம் ஓடுது மனசுக்குள்ள ஹீரோக்கு. இல்ல தப்பு நடந்துருச்சு, ஆக்சுவலா இவன் தான் சாரோட பையன், மாத்தி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரி சொல்றா. என்னது பேரனை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா, என்ன நீ வளர்ற, அப்பனுக்கு தெரியாத பையன் எதுன்னு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, அப்பன் பேர் தெரியாத பையனெல்லாம் கூப்பிட்டு நீங்க மடியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது குழந்தைக்கு செம்மையா கோவம் வந்தது. எங்க அம்மாவை பத்தி அப்படியெல்லாம் பேசாத, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை மிரட்டுறான். அடே என்ன கர்மண்டா இது, நான் உன்கிட்ட ஒரே ஒரு பேர குழந்தை தான் கேட்டேன், இப்ப இங்க 2 நிக்குது, இதுல எதிரா ஒண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அப்படியே திருன்னு மூச்சுக்கிட்டு இருக்கான்.
முதல்ல இந்த பொம்பளையை இங்கேருந்து போக சொல்லுங்க, அந்த பொம்பளை மூஞ்ச கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கோவம் வருது, அதனால் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் பயங்கரமாக அந்த வேலைக்கார லேடியை திட்டுறான். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பெரியவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக அவ துரத்துறா. ஆனால் அவன் வந்துட்டு கேடி மாதிரி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவகிட்ட இருந்து. இப்போ உடனே டாக்டர் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கத்தும் போது அசிஸ்டன்ட் ஓகே மேடம் இப்பயே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கண்ணை கட்டாண்டே கம்முன்னுறா அப்படின்னு சொல்லி, சார் ஆல்ரெடி டாக்டர் இங்கே தான் சார் இருக்காரு, பர்த்டேக்காக அவர் முதல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குன்னு அவர் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கோட்டை கூட கழட்டாமே அப்படியே ரொம்ப பொறுப்பா கடமை உணர்வோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு டென்ஷன் ஆகுது. சைனால எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாங்க போல. அப்போ வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட முடியையும் எடுத்து உடனே டெஸ்ட் பண்ணிடுறாரு. இம்புட்டு ஃபாஸ்ட் போல அங்கெல்லாம். அவர் வந்து உடனே பாட்டியோட காதில் என்ன ரிசல்ட்டோ அதையும் சொல்லிடுறாரு. வேலைக்காரி லேடியை பொறுத்த வரையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கா. ஏன்னா இவளோட பையனோட ஹேர் எடுத்து டெஸ்ட் பண்ணல இல்லையா, அவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே இவன் தான் பையன் நம்ம சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கா. ஆனால் ஹீரோ தான் ஐயோ போச்சு இப்போ எல்லாமே பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை அசிங்கமாக கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இவன் முயற்சிக்கிட்டு இருக்கான். பாட்டி அவ்வளோதான் அப்படியே கண்ணே மணியை கற்கண்டே அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் என் பேரன், நான் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோக்கு என்னது, இவன் தான் என் பையனா, எப்படி அது உண்மையாகவே இவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்தவனா அப்படின்னு சொல்லி இப்போதான் ஹீரோக்கு கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஐயோ முதலாளி, நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் நம்பவே இல்லை, நான் சொன்னேன்ல இவன் உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க இவன் உங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீங்கள் 2 பேரும் வெளில போங்க அப்படின்னும் போது இந்த பையன் மம்மி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. போச்சு இந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கா, அவளோட உள்ளேயே கூட்டிட்டு வந்து இங்க நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. உன்னை இதுக்கு மேல நான் சும்மா விடுவேனாடி அப்படின்றா ஹீரோ. உண்மையாவே நீங்க தான் என்னோட டேடியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டு ஆசையா கட்டி பிடிச்சி ஒன்று அழறான். நான் ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, எல்லா பசங்களுக்கும் மம்மி டேடி 2 பேரும் இருப்பாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே மம்மி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ தங்கமே நீ என்கிட்ட வா அப்படின்னு பாட்டி இழுத்துக்கிறாங்க. ஐயோ பாட்டி, நான் அவனை கொஞ்ச நேரம் கூட கட்டி பிடிக்கல, நான் கொஞ்சவே இல்லை, அவனை என்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீ வந்துட்டு பிள்ளைய வேணான்னு தானே இருந்த, இப்போ மட்டும் எதுக்காக பிள்ளைய கேட்குற, இவன் எனக்கு பேரன், இவன் என் கூடியே தான் இருப்பான், கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. ப்ளீஸ் பாட்டி கொஞ்ச நேரம் அவனை என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடுறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து குழந்தைய இவங்களோட மாளிகைக்கே கூப்பிட்டு வராங்க. அப்பாடா இவ்வளோ பெரிய பேலஸ் அவங்களது அப்படின்னும் போது இனிமே அது நம்மளோட பேலஸ்மா, இது எங்களது கிடையாது உன்னுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்கு அம்மா வேணும், எனக்கு இவ்வளோ நாள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அப்பா மட்டும் இருந்தால் எப்படி, எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஹீரோ தான் கொலவெறியில் இருக்கான் இல்லையா ஹீரோயின் மேலே. அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த பேலஸோட மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கெல்லாம் வந்து ஹிடன் பிளேஸ் இருக்குது, அங்கே எங்கன்னா ஒழிச்சு வச்சுருப்பாங்களா குழந்தைய அப்படின்னு சொல்லி எப்படி தேடுறது அப்படின்னு பிளான் பண்ணுறா. அந்த நேரத்துக்கு கரெக்டாக குட்டி பையன் வந்து ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்க தங்கமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியா, அந்த புறம்போக்கு எங்கே இருக்கான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், இன்றைக்கி நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னும் போது அம்மா அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். நாளைக்கு உங்கள் அப்பாவை பார்க்குறேன், நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு பால் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பையனோட கண்ணு மொழி வெளியில் வந்துடும் போல. என்னடா உன் ஆத்தாக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அம்மா வந்துட்டு உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்களாம், ஐ லவ் யூன்னு சொன்னாங்க, நாளைக்கு வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் கரடாக விடுறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா நாளைக்கே உங்கள் அம்மாவோட 2 காலி உடைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னடா உன் புது அப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது மம்மி டேடி தான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுறாராம், அதனால சீக்கிரமாக நாளைக்கு காலையில் வரும்போதே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இங்கேயும் ஒரு கதையை விடுறான். உண்மையாகவே நான் அப்படியா சொன்னேன், இவன் ஏன் குழந்தை மாதிரி இருந்துக்கிட்டு இம்புட்டு போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். என்ன பண்ணுறதுரா உன் பையனாச்சே, உன் பையன் இப்படி தான் இருப்பான், நீ ஏன் சின்ன வயசில் இப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லி பாட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நாளைக்கு ரத்த ஆறு ஓட போது என்னடா பண்றது அப்படின்னு இந்த குட்டி பையன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா. பாட்டி காண்டாயிராங்க, பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிடுறாங்க. மவனே நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு
வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் மருமகளோட தான் வரணும். என் பேர பையனுக்கு அம்மா இல்லை அப்படின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பையன் கூட கொஞ்ச நேரம் கூட நான் விளையாடிட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, போயிடுறா மரியாதையா அப்படின்னு திட்டிட்டு கதவையும் சாத்திடுறாங்க. ஹீரோ நைட்டு போயிட்டு இருக்கான் காரில். அந்த டைமுக்கு இவனை ஒரு கேங் சுத்து போட்டுடுறாங்க. அதாவது மாஃபியா அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு எதிரிங்க இருக்க தானே செய்வாங்க. ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் ஹீரோவால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அடிக்க முடியாமல் போயிடுது. ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு பல மாடி பில்டிங் மேலே இருந்து நம்ம ஹீரோயின் 2 வீலரில் வரா. இதை பார்க்கும் போது எந்த படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அதுக்குன்னு சொல்லிட்டு என்னை திட்டலாம் கூடாது. ஹீரோவை அடித்து போட்டுட்டு ஓனாய் தான் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓனாயை பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஹீரோயின் எல்லாரையும் அடிக்கிறத பார்த்த உடனே இப்போவே அந்த ஓனாயை திறந்து விட்டுறானுங்க. நேராக அந்த ஓனாயும் நம்ம ஹீரோயின் பார்த்து ஹீரோயின் கிட்ட தான் வருது. ஹீரோ தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடிட்டு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன் நீ சைலண்டா இரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அந்த ஓனாய் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம அசிஸ்டன்ட்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு இப்பதான் டவுசரோடையே தூக்க கழகத்துல இங்க ஓடி வந்துக்கிறாரு. எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க ஓனரையே நீ கொல்லலான்னு பாத்தியா, ஐயோயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் அந்த ஓனாயே அவன் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் கையாலேயே அது கழுத்தை திருகி பிச்சு எடுத்துட்டா. அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. என்னது நீ கிளம்புறியா, உன் கையில அடிபட்டிருக்கு, உனக்கு மருந்து போடணும், டிஷர்ட்டை கட்டு உட்காரு அப்படின்னு சொல்றான். அதான் குழந்தையோட அப்பா கரைச்சிட்டாரு இல்லையா, அதனால இவன் நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அது வேலையை விட்டு போறியா, வேலையை விட்டு போனா நீ எவ்வளவு காசு எங்களுக்கு நஷ்டம் தரணும் தெரியுமா, 100 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ அவ்வளோவாடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஆமா சார் கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றான். அவ்வளோ காசுக்கு அவ எங்க போவா, இல்ல சார் நான் வேலையே கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் ஹீரோக்கு நிம்மதியாகுது. அப்பாடா நீ போகாத என்னை விட்டு என் கூடிய ஹீரோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அசிஸ்டன்ட் வெளியில போயிடுறான். போன உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ரத்தம் வருது நான் தான் சொல்றேன்ல, மரியாதையா ட்ரெஸ் கழட்டு இல்ல நானே கழட்டவா அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு வேண்டாம் நான் உள்ள போய் பாத்துக்கிறேன், என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆம்பளை பசங்களுக்குள்ள என்ன வெக்கம் இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் டிஷர்ட் பிடிச்சி இழுக்கிறான். கரெக்டா டிஷர்ட்டு கிழிஞ்சிடுது. ஃப்ரண்ட்ல அவ டைட்டா துணியை சுத்தி இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் புரியல, தெரியவும் இல்லை. என்னடா உனக்கு முதுகு வலியா, பெல்ட் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா முதுகு வலிக்கு பெல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் நான் போறேங்கிறா. இவன் விடாம அவ கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னு கால் ஸ்லிப் ஆகி 2 பேருமே சோஃபால போய் விழுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவை கேஸ் பண்ணிடுறா. கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் அந்த டைமுக்கு உள்ளே அவனால் என்ன பேசுறதுன்னே தெரியல. சார் உங்களோட டேஸ்ட் எப்படின்னு இப்போதான் சார் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் ஹீரோவை கேம் நினச்சிக்கிறான். நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக எழுந்து போயிடுறா. ஹீரோ ரொம்ப பதட்டமாயிடுறான். சார் நீங்கள் இவ்வளோ நாளும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்களே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் சார் என்கிட்ட ஓப்பனாக சொல்லலை, நீங்களும் நானும் அப்படியா பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மவனை ஏடா கூடமா எதனா பேசினேன் சூதனியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி மிரட்டுறான். உடனே சரி ஓகே நான் இப்போதைக்கு உங்கள் பாட்டிக்கிட்ட இதை பற்றிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எதா இருந்தாலும் சீக்கிரமே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். மரியாதையை போடா இங்க இருந்து அப்படின்னு ஹீரோ துரத்துறான். நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பாடி கார்டு இவனை ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கனவு வர ஆரம்பிச்சது. ஹீரோக்கு ஐயோ உண்மையாகவே நம்ம கேதானா அப்படின்னு சொல்லி தோணுது. அதோட மறுநாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வரா. அதாவது இந்த குட்டி பையன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க மம்மி, டேடியும் வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயின் நேராக அந்த ஹோட்டலுக்கு வரா. அங்கே பார்த்தா இவளோட அம்மாவும் சிஸ்டரும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் செம ஷாக்கு. 5 வருஷம் கழிச்சு இப்போதான் இவளை பார்க்குறாங்க. இவளுங்களே தானே ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து அந்த மாதிரி பண்ணாளுங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாளுங்க அப்படின்னா, நீ பண்ண தப்புக்கு எல்லார் எதிர்க்கையும் வர முடியாமல் 5 வருஷம் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருந்த, இப்போ மறுபடியும் எங்கள் மானத்தை வாங்கிறதுக்கு எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ண இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினச்சி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ன, எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் தான் அன்னைக்கு எனக்கு ட்ரக் கொடுத்தது, அந்த கேசினோவில் எடுத்துகிட்டு போய் என்னை படுக்க வச்சதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு குட்டி பையன் மெசேஜ் அனுப்புகிறான். அம்மா அந்த டிராயிங் கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா, அப்பாவும் இதே மாதிரி ஒரு கார்டு வச்சிருப்பாரு, அந்த கார்டு வச்சிருக்கவர் தான் டாடி அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பின உடனே அவள் அந்த டிராயிங் கார்டு எடுத்து பார்க்குறா. நம்ம ஹீரோவும் அதே டைமுக்கு அந்த கார்டு எடுத்துட்டு அப்பதான் அந்த ஹோட்டல் உள்ள நுழையிறான். ஹீரோயின் செக்ரட்டரிக்கு கால் பண்றா. அதாவது ஹீரோ கரெக்டா உள்ள நுழையும் போது அவ போனை எடுத்து காதுல வச்சுட்டு அந்த சைடா போயிடுறா. ஹீரோவை பார்க்கல.
5 வருஷம் கழிச்சு ஹீரோவை பார்த்த உடனே இங்க அக்கா காரிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. ஐயோ, முதல்ல இவன் இவ்வளோ ஸ்மார்ட்டா இல்லையே, இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், பேசாம நம்ம தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவங்க கூட இருந்த நைட்டு அப்படின்னு சொல்லிடுறா. சரி, இந்த டிராயிங் கார்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ, அவ கையில எதை வச்சிருந்து எடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிக்கிறாங்க. சாரி, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே பரவாயில்ல விடு, இவளை தூக்கி போட்டுன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தான் கொலவெறியில இருக்கான் இல்லையா, அதனால அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த கார்டனையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவன் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டை அந்த டைமுக்கு வர வச்சிடறா. வர வச்சுட்டு இந்த காடை எவன் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானோ அவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றா. கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, ஜாலியா அவர் அந்த டிராயிங் கார்டை வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அவரை பார்த்த உடனே இவர் தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு, காட் சீக்கிரம் வாங்க, அலேக்கா இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்றா. என்னது, என்ன கிட்னாப் பண்றீங்களா, என்ன எதுக்காக கிட்னாப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. முதல்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அக்கா காரியை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதாண்டி என்கிட்ட வந்த, அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டையே கொளுத்திட்டு போயிட்டியடி பாவி அப்படின்னு சொல்லி அவ வாயை வேற ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சுட்டு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளால அதை சொல்லவே முடியல. ஐயோ, என்ன பேச மட்டும் விடுறா, அது நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஊர்னிட்டு இருக்கான். அவன் கேட்கற மாதிரி இல்ல, இன்னைக்கு நீ என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்க போறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்றான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா 100 எலியை தூக்கிட்டு வராங்க. 100 எலியும் இப்ப இவகிட்ட விட போறாங்க. பாவம் இங்க செக்யூரிட்டி, நான் அவன் இல்ல மேடம், ப்ளீஸ் மேடம் நம்புக மேடம், நான் அவன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவங்க வந்து முடிவே பண்ணிட்டாங்க, அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட இருந்தது இவன் தானே சொல்லி. பாவம் இவருக்கு வந்துட்டு பிசிக்கல் டேமேஜ் அதிகம் தான், போட்டு அடி பொழந்து எடுக்கிறா நம்ம ஹீரோயின். பார்த்தா 2 பேருமே வந்து அடிச்சு நவுத்தி எடுத்துட்டு வெளியில வராங்க. பக்கத்து ரூம்லயே தான் போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க போல. நீ இங்க என்ன பண்ற, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் உண்மையை சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஆளாளுக்கு ஒரு பொய்ய சொல்றாங்க. அவங்கள பார்க்க வந்தேன், இவங்கள பார்க்க வந்தேன்னு. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என் பையனை போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு எனக்கு, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு போது, அப்படியா நானும் என் பையனை போய் பார்க்கணும், அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன சொல்றா. ஓ, உனக்கு கல்யாணம் ஆகி பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் ஷாக்கா கேட்கும் போது, எனக்கு பையன் இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அடி வாங்கின செக்ரட்டரி இப்பதான் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியில வராரு. பாஸ், யாரோ என்ன கொண்டு போய் யாரோ நினைச்சு என்ன பொழந்து எடுத்துட்டாங்க பாஸ் அப்படின்னு போது, சரி சரி நான் முக்கியமான வேலையை வெளில போறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே எங்க இருந்து நான் பத்திரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்புறான். ஹீரோயின் போய் பையனை பார்க்கறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வர, அம்மா காரி கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துறதுக்கு வர. ஆனா ஹீரோயின் கரெக்டா பிடிச்சிடுறா. நீ எல்லாம் எனக்கு அம்மாவா, உண்மையா எனக்கு புரியவே இல்லை, நீ தான் என்ன பெத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ ஒன்னும் என்னோட சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது, என்னோட அம்மா உன்னை எங்க இருந்து கொண்டு வந்து வளர்த்தாங்க, என்னதான் அம்மான்னு சொல்லிட்டாங்க, நானும் சரி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வச்சு உன்னை வளர்த்துட்டேன், ஆனா எங்களுக்கே நீ எப்ப எமனா வந்தியோ அதோட எங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது, உண்மையாவே அவ ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி தோணுது. உண்மையா ஹானை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருப்பா. நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு எப்படியாவது உங்கள் அம்மாவையும் உன் அப்பாவையும் கண்டுபிடிச்சி உன்னை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிக்கவாது வைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். என் தங்கச்சி உன்னை பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கேன், ரொம்ப நாளாக அவள் வந்துட்டு உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறா, அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் புதுசாக ஒருத்தியை நமக்கு காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து ஃபேன். இவ வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஆக்சுவலாக ஹீரோவோட அப்பா அம்மா இருக்கும் போது இவளை தான் வந்து இவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தோட பொண்ணை தான் வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளா விடாம ஹீரோவோட கையை பிடிச்சி பக்கத்துல நின்று கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காளா. பின்னாடி ஹீரோ திரும்பி பாக்குறான். இதை எல்லாத்தையும் நம்ம பாடி கார்டும் பாத்துறானா. ஐயோ, அவன் பார்த்தா தப்பா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கையை கொஞ்சம் விடுறியம்மா தங்கச்சிமா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நம்ம ஹீரோயின் அப்படியே கொலை வெறியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு வந்துட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஹீரோவை கூட்டிட்டு போறா. கூடயே அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினும் போறாங்க. வேணும்னு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இங்க கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா.
வா வந்து உட்காந்து எங்க கூட சரக்கடி, நான் வந்துட்டு உனக்காக மாடல் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றா. வேணான்னு சொன்னாலும் கேட்காம அரேஞ்ச் பண்ணிடுறாங்களா. அந்த பொம்பளையும் கம்பல் பண்ணி நம்ம ஹீரோயினை பயங்கரமா குடிக்க வச்சிடறா. ஹீரோ செம கடுப்பாயிரா. ஏய் நான் உனக்கு பஸ்ஸா இல்ல அவ உனக்கு பஸ்ஸா, நான் சொல்றது செய்வியா அவ சொல்றது செய்வியா, மரியாதையை ஏந்திரிங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ரெண்டு பேருமே வெளியில போயிடுறாங்க. உடனே செக்ரட்டரி, ஐயோ நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு குடிக்க மாட்டாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கம்பெனி குடுக்கற அளவுக்கு என்னால குடிக்க முடியும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எல்லாமே சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போய் கீழே விழ போறா. ஹீரோ பிடிச்சிடறான். எதுக்காக நீ இவ்வளவு குடிச்ச, யாருன்னா சொன்ன நீ இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்னாலும் செய்வியா, உனக்கு அறிவு இல்ல, எதுக்கு இவ்வளவு குடிச்ச அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு கத்துறான். அடே அழகு பையா, உனக்கு வந்துட்டு வயசு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா, இப்படி காட்டி பிடிச்சி நின்று யாருன்னா பேசுவாங்களா, இதை யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க உன்னையும் என்னையும் அப்படின்னும் போது, என்னது வயசு பொண்ணா, யார் இங்க வயசு பொண்ணு, என்ன நீ லூஸ் மாதிரி ஒளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ வந்துட்டு ஏடாகரமா ஹீரோவை தொடுறா. ஏன் என்னெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவ எல்லாத்தையும் ஒளறிடுறா. என்னது நீ பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமா நான் பொண்ணு தான், ஏன் நீ நம்பவே இல்லையா, வேணா வந்து என்ன டச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து மேல வச்சிடுறா. அதோட ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது. உண்மையாதான் சொல்றியா, நீ பொண்ணா அப்படின்னு சொல்ல கேட்கும் போது இவ என்ன பண்றான்னா இவளோட ஒரு ட்ரெஸ்ஸையா கட்ட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறா. நீ வந்துட்டு பொண்ணுன்னு சொன்னதே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் கூட எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, எங்க பாட்டி கிட்ட தொடப்ப கட்டையால அடி வாங்க போறேன் அப்படின்னு எல்லாம் கனவெல்லாம் கண்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பையனை தான் பிடிக்குமோ, ஒரு வேளை நான் கேவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. நல்ல வேலை நீ பொண்ணா இருக்கிறதுனால தான் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இவ பயங்கர போதையில இருக்கிறதுனால இவ வந்துட்டு பயங்கரமா ஹீரோவை ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கா. இதை பாரு, தயவு செஞ்சு வந்துட்டு என்ன பயங்கரமா கடுப்பேத்தாத, கொஞ்சம் சைலண்டா இரு, நீ ஃபுல்லா குடிச்சிருக்க, இப்ப நான் உன்னை என்ன பண்ணாலுமே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், அதனால நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இப்போதான் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணுறான், சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சரி, நானும் பாடி கார்டும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்னும் போது, ஓ நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா, சரி உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் வந்து ஃபேன் கேட்குறா. அவனுக்கு எவ்வளோ நக்கல் இருந்தால் பாடி கார்டு கூட கிளம்பியிருப்பான், அவனுக்கு என்ன அவ்வளோ அளவுக்கு திமிரா, என்கிட்ட இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ மேலேயும் பாடி கார்டு மேலேயும் செம கடுப்பில் இருக்கா. இவளுமே கிளம்பி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு தான் நேரம் வந்துடுறா. ஃபேன் அங்க பார்த்தா இப்பதான் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் இப்பதான் ரீச் ஆகுறான் போல வீட்டுக்கு. எல்லாரும் அங்க பாக்குறாங்க, ஐயோ இது என்னடா கூத்தா இருக்கு, இவன் ஏன் எதுக்காக இந்த ஆம்பளை பையனை இப்படி தூக்கிட்டு வரான், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் பாட்டிமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கெல்லாம் பயங்கரமா கீசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை ஃபேனும் பாத்துடுறா. அடியே எவ்வளவுங்களாவது இதெல்லாத்தையும் வெளியில போய் சொன்னீங்க, வாயை திறந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, வேலையும் கிடையாது, எங்கேயும் உங்களால வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிடுவோம், புரியுதா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது இவ்வளவு வயசாயும் இது வரைக்கும் எதுக்காக அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, அவர் வந்து கே போல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ ஃபேன் ஐயோ உண்மையாவே அவன் கேதானோ அப்படின்னு சொல்லி குழப்பம் ஆயிடுறா. இங்க அதே நேரத்துக்கு குட்டி பையனை காட்டுறாங்க. அவன் வந்து அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஆசையா இருக்கான். ஆனா நைட்டு இவ்வளவு நேரம் ஆயும் அவங்க அப்பா வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்றான். ஃபேன் தான் ரெண்டு பேர் மேலே செம கடுப்பில் இருக்கா இல்லையா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணி பாட்டிமா கிட்ட, நீங்கள் இனிமேல் என்ன கனவு கண்டாலும் சரி கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ பேசுகிற, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற, அவன் இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்க தான் போயிருக்கான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை, நீங்கள் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் அது நடக்காது, ஏன்னா உங்கள் பையன் வந்து கே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லி விட்டுறா. அது இப்போ உடனே கிளம்பி இங்கே வாங்க, அவன் இப்பதான் இங்க ஒரு பையனை கட்டி பிடிச்சி என்னவோ பொண்ணு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு ரூம்குள்ள போயிருக்கான், நீங்க வந்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. பாட்டி மம்மி டாடி எங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும் போது, போற போக்க பார்த்தா உனக்கு மம்மி டாடி இருக்க மாட்டாங்க போல, ரெண்டு டாடி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வா சீக்கிரமா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. இப்பதான் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவ பார்த்தா ஹீரோவோட கழுத்தை விடாம ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா தாயே, நான் உனக்கு போய் வெறும் சூப் மட்டும் எடுத்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் என்னை விடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ விட மாட்டா.
அந்த டைமுக்கு அசிஸ்டண்ட்டே வந்துட்டு சார் ஹேங் ஓவர் சூப் கேட்டிங்களே ரெடி ஆகிடுச்சு தாங்க அப்படின்னு உள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்து மிரண்டு போயிடுறான். சார் நீங்கள் என்னதான் ஆர்வமாக இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு சார். எவ்வளோ பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, எல்லார் வாயும் என்னால் அடைக்க முடியல அப்படின்னும் போது டேய் முதல்ல நீ வாயை மூடுறா, இங்கே நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படின்றதே தெரியாமல் நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் தான் என்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இப்போ வரைக்குமோ அது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சொல்லலை. சரி இதாங்க இதில் ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் அப்படியே குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராவோட கொடுக்குறான். சரி ஓகே நீ வெளியில் போ மரியாதையா அப்படின்னும் போது ஆமாம் ஊரே பார்த்துருச்சு, இப்போ நான் பார்க்கறதுக்கு என்ன, நான் உடனே வெளியில் போகணுமா, சரி போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறான். குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. எப்படியோ கடைசியாக வந்து அந்த ஹேங் ஓவர் சூப்பையும் குடிக்க வச்சிடறான். கொஞ்ச நேரத்திலேயே இப்போதான் ஹீரோயின் வந்துட்டு தெளிவான மைண்டுக்கே வர, ஐயோ நான் எங்கே இருக்கேன், இவன் என் மேலே இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இவனோட பெட்ரூமில் இருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விடுறா. ஐயோ சாரி சார் என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு வேலைக்காரன், உங்களோட பெட்டில் இப்படி எல்லாம் வந்து படுக்கக்கூடாது, தெரியாமல் வந்து இங்கே தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லும் போது வேலைக்காரன் இல்லை வேலைக்காரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறானா. அவ்வளோதான் ஹீரோயின் ஐயோ இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு சொன்ன, ஆனா அதெல்லாம் எப்படி நீ எனக்கு சொன்ன அப்படின்றத சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ டென்ஷன் ஆகி மாடியிலேருந்து குதிச்சாலும் குதிச்சிருவ, சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ கண்டிப்பா ஏதோ விலங்கத்தை இழுத்து விட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ பதட்டமாயிடுறா. ஐயோ முதலாளி முதலாளி பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிச்சிடுறா. மேடம் ஆக்சுவலாக வந்து சார் முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு, பயங்கரமான முக்கியமான வேலையில் இருக்காரு, நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னும் போது என்ன கன்றாவி பிடிச்ச வேலை அது என்னன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு வேலை போயிடும் மேடம், தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டாவது இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு மம்மி டேடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் அழற மாதிரி பேசுறான். என்னது டேடியா, அப்பனா ஹீரோக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேன் யோசிக்க ஆரம்பிச்சிடறா. உயிரே போனாலும் சரி என் முதலாளிக்காக நான் உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பேன் அப்படின்னும் போது உயிர் ஏண்டா போகுது, இப்போதைக்கு உன் கால் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரம்ப எடுத்து காலிலேயே சுளிர்னு பாட்டி வைக்கிறாங்க. பாவம் மனுஷன் எம்பிட்டு நேரம் வழியை தாங்குவான், அவனால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க மேலேயே போய் அவரையே அடிச்சுக்கோங்க என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுறான். உள்ள போன உடனே பாட்டி பேக்லயே வைக்கிறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். ஐயோ பாட்டி என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். அடே இதை நான் தாண்டா கேட்கணும், இங்க என்ன கன்றாவிடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது இந்த குட்டி பையன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். மம்மி மம்மி நீயா, நீ என்ன இந்த ட்ரெஸ்ல இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சைக்கிள் கொடுத்துடுறா. அவ குட்டி பையன் உடனே வந்து பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துறான். பாட்டி அங்க ஆம்பளை விஷயத்துல இருக்கிறது எங்க மம்மி தான், கவலைப்படாதீங்க, அது ஆம்பளை பையன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் ஃபேன் உள்ள வர, பாத்தீங்களா பாட்டி நான் சொன்னது எல்லாம் உண்மையாயிடுச்சு, அப்பாடா எங்க உங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன், இப்போ உங்க எதிர்க்க கலங்கியும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நம்மள மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் எவனாவது இப்படி எல்லாம் பண்ணுவானா, அது உங்க கம்பெனியை மொத்த பொறுப்பை எடுத்து இவன் தானே நடத்திக்கிட்டு இருக்கான், ஆனா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொரு ஆம்பளை பையனை டேட் பண்றான், அதுவும் இவன் வந்து கே அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான் பாட்டி ஃபேனை புழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே இது எங்கள் குடும்ப விஷயம், மரியாதையை வெளியில் போடி, அவன் வந்துட்டு எனக்கு மருமகளை கொண்டு வந்தா உனக்கு என்ன, இல்லை மருமகனையே கொண்டு வந்தா உனக்கு என்ன, அதை நாங்கள் தான் வந்து பேசி முடிச்சுக்கணும், அதனால இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, மரியாதையை எங்கே போ, இல்லை அடிச்சு உன் உடம்புல பட்டை போட்டு விட்டுருவேன் அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ இந்த கேள்விக்கு மூளை குழம்பி போச்சா என்ன, உண்மையாவே மருமகன் வந்தா கூட இவ ஏத்துப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம ஷாக்கில் ஆயிட்டா. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா குட்டி பையன் கிட்ட பேசுறான். இதை பாருடா தம்பி, அப்பா வந்து இவங்கள தான் லவ் பண்றேன், இவங்கள தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நீ வந்து புரிஞ்சுக்கணும், உங்க அம்மாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஐயோ முதலாளி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்பா வந்துட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்றாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை என்ன மாதிரி மனநிலைமைக்கு ஆளாகும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் புரியல, தெரியவும் இல்லை. என்ன மன்னிச்சுக்கூடா தம்பி, ஏன் தெரியுமா நான் சொல்றேன், உங்க அம்மா வந்து மோசமானவ, அவளை மாதிரி ஒரு கேவலமானவ யாருமே இல்லை அப்படின்னும் போது அப்படியே பையன் இரும்பி காட்டுறான். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை
நீ என்ன ஆனாலும் சரி இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என் பையனா வாழ முடியும், ஆனா நான் அவளோட புருஷனா வாழவே முடியாது. அவ ஒரு தற்குறி, படிப்பறிவும் இல்லை, எதுவும் கிடையாது. அவ அழகாவும் இல்லை. அவளை என்னைக்கு நான் பாக்குறேனோ அன்னைக்கு அவ காலங்களெல்லாம் உடைக்கணும் அப்படின்னும் போது பாட்டியும் சேர்ந்து இருந்துறாங்க. அடே நீ செத்தடா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ கூட இருந்த நாளை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். என்னைக்கு அவ உன் கையில மாட்டுறாளோ அன்னைக்கு நீ அவளை கொல்ல போற, நாய் அடிக்கிற மாதிரி தெருவில் பூரா ஓட விட்டு கொல்ல போற அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவ்வளவுதான், ஹீரோக்கு அடி பின்ன ஆரம்பிச்சதா. ஹீரோயின் ஐயோ அமுல் செல்லம் என்ன எதுக்காக அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னது அமுல் செல்லமா? யார்டா அமுல் செல்லம்? மரியாதையா பேசி இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொலை வெறியில ஆயிடுறா. அப்ப செக்ரட்டரி என்ன சொல்றானா, ஐயோ பாட்டி நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, அவ ரொம்ப கோபமா இருக்கா, நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் குழந்தையும் சேர்ந்து செக்ரட்டரி அனுப்புறாங்க. என்ன நீ காரை அப்படியே ஒத்த கையில நிறுத்திட்ட அப்படின்னா நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டியா என்ன? எங்களோட பாஸ் அடிக்கிற அளவு நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது திரும்பி மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா. அவ்வளவுதான், அவன் பள்ளி மாதிரி போய் செவத்துல ஒட்டிக்கிறான். நீங்களும் என்ன தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட கேட்கும் போது ஐயோ நான் சரண்டர் ஆயிட்டமா, என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னும் போது குட்டி பையன் ஐயோ எனக்கு வயசே ஆகல, நான் ரொம்ப குட்டி, என்னாலயும் அடியெல்லாம் வாங்க முடியாது, ஏதா இருந்தாலும் அப்பா கிட்டயே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். பேபிமா என்னடா தங்கம் எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இனி நாளையில இருந்து உன்கிட்ட நான் வேலைக்கே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஐயோ என் தங்கத்துக்கு என்ன அடிச்சு கை வலிக்குது போல, நான் போயிட்டு ஆயின்மெண்ட் போட்டு ஓட்டணும் அப்படின்னும் போது யோ நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கலாச்சிட்டு இருக்கான். அங்க செவரே உடஞ்சி நான் வெளியில போயிருப்பேன் போல, உன் தங்கத்துக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றியா, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாட்டிமா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை பாடுறா, நம்மளாம் அந்த விஷயத்துல நடுவில் போத்தாவில்ல, அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் வாயை திறக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு அவளோட செக்ரட்டரி கிட்ட சொல்றா. ஹீரோ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தவன், என் குழந்தையோட அப்பாவும் அவன் தான் அப்படின்னு சொல்றா. அவனை பழி வாங்கறதுக்கு உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ சொல்லுங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்கறா. ஹீரோயின் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், அவனை நானே தான் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த லாக்கெட் இருக்கு இல்லையா இதை பத்தி விசாரிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு ஃபேனோட குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபேனோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உண்மையான பொண்ணு காணாம போயிருக்க, அது நம்ம ஹீரோயின் தாங்க. ஏன்னா அந்த குழந்தை போட்டோல அந்த நெக்லஸை போட்டுட்டு இருக்கா. இவளை எவ்வளவோ தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஏக்கத்துலதான் அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதுதான் ஃபேன். அவ காணாம போய் பல வருஷம் ஆக்கியும் அவங்க அம்மாவால அதை ஏத்துக்கவே முடியல. அப்பா அண்ணா எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீரோயினை மறந்துட்டு ஃபேன் தான் நம்ம வீட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பட் அவங்க அம்மாவால மட்டும் இன்னமும் ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இவ மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. இங்க வந்ததும் இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் பாடி கார்டு கூட சேர்ந்து என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் போது எப்படி அவனை சின்ன வயசுலயே நாங்க நானாக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், இப்போ நானா இல்லை அப்படின்னா அவன் உன்னை தானே கல்யாணம் பண்ணணும், அவன் எப்படி உன்னைய அசிங்கப்படுத்துவான், அவன் உன்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவ கத்தி புலம்பிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இவளை பாடி கார்டுன்னு நினைச்சு நம்ம ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றா. இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினும் நீ என்ன சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற, ஆனா உன்னை விட நான் மோசமானவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எப்படியும் இவன் கல்யாணத்தை வர நிறுத்தி ஆகணும். அதனால இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவுமே வரான். இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா, அதுவும் ஆம்பளை விஷயத்துலயே வரா. அப்ப அவளோட அம்மா பார்த்த உடனே இவ எதுக்காக எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கா, இல்ல என்னோட நானா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. அம்மா இது நானா இல்லம்மா, இவன் பாடி கார்டு ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு
அவ ஃபேன் சமாதானப்படுத்துறா. இங்க இருக்க இந்த பொருள் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபேன் வந்து நம்ம ஹீரோயினை வேலை வாங்குறா. எல்லாரும் எதிர்க்கும் அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ணிடுறா. அவன் என்னோட பாடி கார்டு, நீ எதுக்காக அவனுக்கு வேலை எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும் போது, சரி இதை ஒரு ஜஸ்ட் ஹெல்ப்பாக தான் கேட்டேன், நான் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன், நீங்கள் எதுக்காக இவ்வளோ அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு நடிக்கிறா. அதுக்குள்ள ஹீரோயின் இதெல்லாம் ஒரு மேட்ரியல தூக்கி என் தோல்ல விடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமுக்கு தூக்கிக்கிட்டு போறா. அப்போ ஹீரோயின் தனியாக நிற்கும் போது இவ என்ன பண்ணுறான்னா, இவ தான் வந்து இன்னும் ஆம்பளை நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால போயிட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல, எனக்கு தெரியும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு கூட என்னை பார்த்த உடனே பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி வேணும்னு இவன் நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே அவளே அவளோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு கத்தும் போது எல்லாரும் வேக வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாலாம் பதறாரு. இவன் என்னை கெடுக்க பார்க்குறான், நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேனா, என்னை தொட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன நல்லா சொன்னானோ அது எல்லாத்தையும் வந்து அவன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, அவன் அழகுல மயங்கி அவன் வந்து உன்னை கெடுக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உன்னோட பாடி கார்டு தானே, உன்னோட பாடி கார்டு எவ்வளோ அளவுக்கு நடந்துக்கிட்டான் கேவலமானு பார்த்தியா, இந்த மாதிரியான ஆளெல்லாம் வந்துட்டு எதுக்காக என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஃபேனோட அப்பா கத்துறாரு. ஏமா பாப்பா, நான் வந்து உன்னை கெடுக்க வந்தேன், அதை தான் இவங்க எல்லாரும் அதுவும் இந்த ஊரே நம்ப வைக்கிற அதானே அப்படின்னும் போது ஆமாம் நீ தான் என் கோட்டை பிடிச்சி இழுத்த, என்னை தொட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓடியெல்லாம் போக மாட்டேன், கொஞ்ச நேரத்துலேயே இங்கேயே நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போறா. அதுக்குள்ளேயே ஃபேனோட அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி செம்மையா காத்துறாரு. போன நம்ம ஹீரோயின் ஆம்பளை ட்ரெஸ்ல போனாலா, இந்த வாட்டி பொம்பளை ட்ரெஸ்ல திரும்பி வரா. எல்லாரும் ஆணு வாயை பொழந்து பாக்குறாங்க. ஏன் இவன் நம்ம ஹீரோவே பயங்கரமா சைட் அடிக்கிறான்னு பாத்துக்கோங்களேன். நான் ஆம்பளையே கிடையாது, நான் வந்துட்டு பொண்ணுதான், நான் வந்து என்னோட சேஃப்டிக்காக நான் ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு என்னென்ன பண்ணா அப்படின்றது எல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பட்டன் கேமரால அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் காட்டுறதுக்கு ஹீரோயின் ரெடி ஆயிடுறா. வேற வழி இல்லாம அவளே எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. அவங்க அப்பா அம்மா அண்ணாக்கு எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது, இவ பண்ண கேவலமான விஷயம், தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுமா, அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதனாலதான் இவ்வளவு கேவலமா அவன் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு பிசினஸ் கால் வருது, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறான். நம்மளாம் சாமி பொம்மை செஞ்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை நம்மளே செய்வோமே, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதோ ஒரு முறை இருக்கு போல, அவங்களுமே வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவங்க வேண்டுதல் பண்றாங்க. அதாவது வந்து அவங்க தொலைஞ்சு போன குழந்தை வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மை வந்து வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க குடும்பமே. இப்ப என்ன பண்றான் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க மேல தள்ளிடுறா. அந்த பொம்மை கீழே விழுந்து உடைஞ்சிடுது. போச்சு போச்சு, இந்த வேண்டுதலே நடக்குமோ நடக்காதோ தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு எல்லா பழியும் ஹீரோயின் மேல தூக்கி போடும்போது, அடியே நீ தானடி என்னை பிடிச்சி தள்ளிட்டு விட்ட, நான் சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோயினோட அம்மா வந்து அங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை உடஞ்சதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம குழந்தை திரும்பவும் வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நானாவோட ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினோட சின்ன வயசுல அவங்க அம்மா வந்துட்டு அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சாக்லேட் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும் போது இவ இருந்திருக்க மாட்டா. ஃபேன் வந்து ஹீரோயினோட கதையே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷ் தூக்கி அடிக்கிறதுக்கு போறா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா அதை பாத்துடுறாங்க. நடுவுல போயிட்டு எல்லாரும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. இவளாலதான் நம்ம குடும்பமே இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அப்பவும் சீன் கிரியேட் பண்றா. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸை பாக்குறாங்க. இது எப்படி உனக்கு வந்தது, இது வந்து நானாவோடது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஆமா எனக்கும் இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் தான் உங்களோட நானா அப்படின்னு சொல்றா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ரிப்போர்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டும் வந்துடுது, ஹீரோயின் தான் வந்து அவங்களோட குழந்தை அப்படின்றது தெரிஞ்சிடுது. எல்லாருமே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு மொத்தம் 3 அண்ணா. ஒரு பர்த்டேக்குமே
வந்து நீ என்ன வயசுல இருப்ப, நீ இப்போ என்ன சைஸ்ல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உனக்காக ஷூல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கி வைப்பாங்க. ஆனா என்ன நீ வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மிட்டாய் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இதை வாங்க போகும் போதுதான் நீ வந்துட்டு தொலைஞ்சு போயிட்ட. அம்மா வந்து இதை எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க, உனக்காக எப்பவும் அவங்க வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க, நீ எப்போ வருவேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஃபேனும் வர வந்து நல்லவ மாதிரி ஹீரோயின் கிட்ட சும்மாவே மன்னிப்பு கேட்கிறா. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் நானா அப்படின்னு தெரியாம நான் இந்த மாதிரி சில்லியா நிறைய விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மன்னிச்சிடுமா அவளை, நீயும் வந்துட்டு காணாம போயிட்டியா, உன்னை நினைச்சே வந்துட்டு இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தெரியுறா, இதுக்கப்புறம் எப்படியாவது நீ தான் வந்துட்டல, உன் தங்கச்சி சரி பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவன் மனசுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்ப வேண்டி அப்படின்னு ஃபேன் நினைச்சுக்கிறா. ஹீரோயினும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றா. ஆனா அவ மனசுக்குள்ளயும் நீ என்னைக்கும் திருந்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறா. ஃபோன் பேசுறதுக்காக வெளியில போனான் இல்லையா ஹீரோ, இப்பதான் உள்ள வரான். எங்கடா யாரும் காணும், எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது, ஐயோ ஒரு பெரிய நல்ல விஷயமே இன்னைக்கு நடந்து போயிடுச்சு, எங்களோட தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்னும் போது, அப்படியா, ஐயோ கங்க்ராட்ஸ்டா, சூப்பர், சான்ஸே இல்லை, எங்க உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அண்ணங்கார ஹீரோவை ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். எதுக்குடா இப்போ ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு கூப்பிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லடா மச்சான், நம்ம வந்து சின்ன வயசுலயே உனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால தான் மறுபடியும் கல்யாணத்தை பற்றி பேசலாம், நீயும் இவ்வளோ நாளும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, என் தங்கச்சிக்கும் வயசாகுது இல்லையா அப்படின்னும் போது, ஐயோ இவன் வேற அவளுக்கு என்ன கட்டி வச்சிருவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ ஓப்பனாக சொல்லிடுறான், இதை பாருடா, நானா வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் சரி என்னால் அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது, டே என்னடா பேசுகிற, இது வந்து நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணது தானே, ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேயே என்கேஜ் பண்ணது தானே, இது எப்படி நிறுத்த முடியும், என் தங்கச்சி இங்கே வர சொல்லியிருக்கான், நீ வெயிட் பண்ணி அவளை பாரு, அதுக்கப்புறம் எது இருந்தாலும் டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். வெயிட் பண்ணி அவகிட்டயே டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. எதுக்கு அண்ணன் வந்து இங்கே வர சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் வர. பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பேபிமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது, ஓ இவன் தான் சின்ன வயசு ஃபியான்சியா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நானா அப்படின்னு அவ சொல்ல மாட்டா. இந்த மாதிரி சின்ன வயசுலயே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, வேற யாரும் இல்லை, ஃபேனோட அக்கா தான் சின்ன வயசுலேயே காணா போயிருந்தா, அவ்வளோதான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதா ரெண்டு ஃபேமிலியும் பேசியிருந்தாங்க, அவள் வேறு ஊர்லேருந்து இப்போ வந்துட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொல்லை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அவகிட்ட அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி காதலி இருக்கா, நான் கல்யாணம் பண்ண அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி இவளை பற்றி தானே சொன்னால், அதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துடுது. மரியாதையாக தள்ளி நில்லு, ஒன்று நான் நம்புற மாதிரி இல்லை, அந்த பொண்ணு வந்தவுடனே அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு பூரா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும், நீ கேட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமா காரமான ஃபுட் ஆர்டர் பண்ற. ஹீரோக்கு காரம் வந்து செட் ஆகாது போல. பக்கத்துலயே செக்ரட்டரி நினைக்கிட்ட, ஐயோ சார் வேணாம் சார், காதல் மயக்கத்துல காரத்தெல்லாம் தின்னுடாதீங்க, பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல, பயங்கரமா பிறக்க ஏறிடுது, கண்ணு மூக்கு வாயில எல்லாத்துலயும் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. ஐயோ போச்சு, எங்க முதலாளியை ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, சின்ன வயசுல இருந்தே அவர் வந்துட்டு காரம் சாப்பிட்டதே இல்லை, அவருக்கு காரம் செட்டே ஆகாது, அவருக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஐயோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்பதான் ஃபீல் பண்றா. கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால முடியல அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது, இவன் சும்மா தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு. ஃப்ராடு, நீ மரியாதையை தள்ளிப்போ, ஏமாத்துற நீ என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போது உடனே ஹீரோ என்ன பண்ணனா, ஹீரோயினை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா, ஐயோ இவன் மேல நம்ம கொலை வெறியில இருந்தோம், இப்போ எதுக்காக என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது, ஒருவேளை இவனை எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்கிற, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொம்பளையோட கால கையெல்லாம் உடைக்க போறேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்ற, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னும் போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான்
பார்த்த பொம்பளை இருக்கா இல்லையா, அவளோட கை காலை உடைப்பேனா அப்படின்றதுல வேணா நீ என்ன சந்தேகப்பட்டுக்கோ. ஏன் அப்படின்னா என் குழந்தையோட அம்மாவாயிட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நிறுத்துவேன். உனக்கு இப்போவே நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். நாளைக்கே இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நான் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நானே மன்னிப்பும் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, அதுக்கு எதுக்குடா நீ தனியாக உட்காந்து எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது எப்படி ரொமான்டிக்காக இருக்கும், இப்படி எழுதுறது தான் ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டே எழுதுறான். நான் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நைட்டு என் கூடிய இங்கேயே இரு அப்படின்னும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, ஃபர்ஸ்ட் நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இவ பாட்டிமாக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அதாவது நானா நம்ம ஹீரோயின் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். சின்ன வயசுல எல்லாரும் பேசி வச்ச மாதிரி அவளையே கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இவ்வளவு வருஷம் காணா போயிட்டு இப்பதானே வந்தா, அதனால எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோயினை. அதுக்காக ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அதுல ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எப்படியாவது ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும், அவளுக்கு படிப்பறிவும் கிடையாது, அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது எல்லாத்தையும் அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட அப்பா கூட்டிட்டு ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஃபேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு காலிகிராஃபி தெரியும் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த சைனீஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரஷ் வச்சு எழுதுவாங்க இல்லையா, அதை தான் அவ மீன் பண்றா. ஃபேனே என்ன கலாய்க்கிறா அப்படின்னு பார்த்தா, யாரு உனக்கா தெரியும், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்கெல்லாம் என்ன தக்காளி தோக்கா, நாங்க 2 வருஷமா கிளாஸ் போய் கத்துக்கிறோம், நீ படிப்பறிவே இல்லாதவ, நீ என்னன்னா காலிகிராஃபி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க எல்லாரும் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்கேயே கிளாத் துணி எல்லாம் வச்சிருக்காங்க. அதை ஹீரோயினும் எழுதுறா எடுத்து. அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஃபேனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் செமையா மொக்க வாங்கின மாதிரி ஆயிடுது. ஃபேனோட ப்ரொஃபஸர் அவங்க வந்திருக்காரா, நேரா போயிட்டு ஃபேன் என்ன பண்றேன்னா, சார் இது பாருங்க சார், உண்மையாவே அவங்க கரெக்டா எழுதிருக்காங்களா, இதுல குறை இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பார்த்த உடனே அவர் அப்படியே அங்கேயே முட்டி போட்டுறாரு. ஐயோ மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி இவகிட்டதான் அவரே கத்துக்கிட்டாரு போல. இந்த அளவு ஆயிடுச்சு, மரியாதையா நீயும் முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீல்டுல உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டவே செய்யறா. ஆனாலும் ஃபேனுக்கு என்ன பண்றது, இவகிட்ட எப்படி நம்ம இறங்கி போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க மாஸ்டரை சொன்ன உடனே வேற வழியே இல்லாம ஃபேனும் முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறா. இப்பதான் நம்ம ஹீரோயினோட 2வது அண்ணனை காட்டுறாங்க. அவர் பயங்கரமான ஒரு ஹேக்கர் போல. ஃபாரின்லேயே இருந்துட்டு இப்போதான் அவன் ரிட்டர்ன் வாங்குற போது ஃபேனுக்காக ஏதோ எக்கச்சக்கமாக பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ஃபேனை ரொம்ப பிடிக்கும். அவனை பார்த்த உடனே அழுது ட்ராமா பண்ணுறா. அதாவது நானா வந்துட்டா, அவள் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து என்னை புள்ளி பண்ணுறாங்க, யாரும் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னும் போது, நான் தான் வந்துட்டேன்லம்மா, நீ கவலையப்படாத, எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அண்ணங்காரன் நின்றுட்டு இருக்கான். அப்போ டைரக்டா அண்ணங்காரன் என்ன சொல்றானா, இது பாரு, நீ உண்மையான தங்கச்சா இருக்கலாம், இருந்தாலும் இத்தனை வருஷமா நான் இவ கூடயே வளர்ந்தவன், அதனால நீ அவனை எதனா கஷ்டப்படுத்தின அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். தற்செயலா ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, பேபிமா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினை சொல்ல கூட விடாம இவன் பாட்டு தர கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். மரியாதையை உண்மையை சொல்லு பேபிமா, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட அப்பா இங்க வராரு, அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணும்னே இவனை உசுப்பேத்தி விட்டுறா. எனது உன் குழந்தைக்கு அப்பா இருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு பேச்சு அதுக்கு மேல வாயில இருந்து வரமாட்டுது. ஆமா இருக்கான், அவன் சரியான பைத்தியக்காரன், அவன் மண்டையை என்னைக்கு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த ஒரு நாள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா, ஆக மொத்தம் அவனை இவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். நீ கவலைப்படாத பேபிமா, அவனை உனக்கு பிடிக்கல, அது போதும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவனை என்ன நீ பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தள்ளி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ தள்ளிட்டு அவ கீழே இறங்கி போயிடுறா. எங்க பேபி நான் போறேன் அப்படின்னும் போது
ரெண்டாவது அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் பின்னாடியே வந்துடா, ஏ நில்லு மரியாதை அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் இந்த ஃபேன் வந்து அவனை உசுப்பேத்தி விட்டுட்டா, அவன் திட்டணும்னு சொல்லி வந்திருக்கான். நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவன் தான் போல இருக்கு, இவனை பொழந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மூஞ்சி மாதிரி எல்லாம் பேத்து எடுத்துறான். என் பேபி மாவை நீ என்னடா பண்ண, அவ இவ்வளவு அளவுக்கு கோவப்படுற அளவு அப்படின்னு சொல்லி போல காட்டிடுறான். பாட்டிமா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் கல்யாணத்தை நிறுத்த போறான் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு போல. அதனால அடே கல்யாணத்தை நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இன்னும் இல்லை, இனிமேதான் நான் போய் பேச போறேன், ஆனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவ்வளோ அப்படின்னு சொல்றான். அவசரப்படாதடா, நீ அவசரப்பட்டு எந்த முட்டாள்தனமும் பண்ணிடாத, கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. கல்யாணத்தை நான் நிறுத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ பாட்டி, அது அம்மா தான், நீ ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. உங்க அம்மா வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. அதனால இவனை எவ்வளவு அளவுக்கு நம்ம தடுக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எதுக்கு ஹீரோ சம்பந்தமே இல்லாம இவனை அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவன் ஒரு ஹேக்கர்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ புதுசா ஒரு வேலை வந்துடுச்சு போல. அது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி, யார் அந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறா அப்படின்னு சொல்லி பண்ண போறாங்க. எப்ப நீ போக போற அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஃபேன் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா, நீ தான் எனக்கு ஒரே சப்போர்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்துடுறேன். என்னோட குருநாதரை நான் கூப்பிட்டுருக்கேன். எப்பயுமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அவர் எனக்கு கிளாஸ் எடுப்பாரு, இப்ப நேர்லயே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் வேகமா போறான். அங்கே போய் அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு செமையா வந்துட்டு குழப்பமாயிடுது. இன்னமும் குருநாதர் வேற வரவே இல்லை, நான் வேலையில வேற ரொம்ப சிக்கலா மாட்டிக்கிட்டேனே, என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது யாரோ ஒரு லேடி வராங்க. வேற யாரெல்லாம் நம்மளோட ஹீரோயின் தான். என்னது நீயா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அண்ணா தான் உன்னோட குருநாதர் அப்படின்னு ஒன்று. ஐயோ, நான் அது ஆம்பளை நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறான். சரி ஓகே, இதுக்கு மேல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க உட்கார்றா. சும்மா ஹீரோயின் அப்படியே வந்து பூந்து விளையாடுறா. எல்லாருமே அங்க இருக்க அவனுங்கெல்லாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் வின்னும் பண்ணிடுறா. என்னதான் என்னோட உறவு முறையில நீ எனக்கு தங்கச்சா இருந்தாலும் சரி, நீ எப்பவுமே எனக்கு குருநாதா தான், சான்ஸே இல்ல, சூப்பர் குருவே, நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட இவன் சரண்டர் ஆயிடுறான். உட்காந்து ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். பெரிய அண்ணன் வரா, டே இங்க என்னடா நடக்குது அப்படின்னும் போது, ஆமாண்டா இவகிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, அவ்வளவுதான் நான் என் பேர குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டே செத்துறேன், எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பேரனும் ஒரேடியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது இந்த பொம்பளை நடிக்குதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இங்க இருந்து போறதுக்கு ஏன் எனக்கு மனசு வர மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போதைக்கு நான் எங்கேயும் போல, எந்த கல்யாணத்தையும் நான் நிறுத்ததை பத்தியும் பேசல, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தேகம். அதனால அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், ஏன்டா என் கிட்ட இல்லாதது அவன் கிட்ட அப்படி என்ன இருக்கு, அவனை பார்த்து எதுக்குடா அவன் லவ் பண்ணா, எதுக்கு அவன் கூட வந்துட்டு அவன் புள்ளெல்லாம் பெற்று வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோட் சீட் எல்லாம் போட்டுக்கிட்டு போரிங்கா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவன் வயசுல சின்ன பையன் வேற, அதனாலதான் வந்து அவங்களுக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு, உங்களை பார்த்தா ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் தோணலை போல அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. அவனை அடுத்த மாசம் உனக்கு சம்பளமே இல்லை, போனஸ் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த ஹேக்கரை பார்த்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறான். இப்ப எப்படி இருக்கு, அவனை விட இந்த ட்ரெஸ் எனக்கு செம்மையா செட் ஆகல அப்படின்னும் போது, பரவாயில்ல ஏதோ வயசான அங்கிளுக்கு இதை மாட்டி விட்ட மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, மேபி ஹீரோயினுக்கு இது நீங்க போட்டிருக்கதை பார்த்து பிடிச்சாலும் பிடிக்கலாம், தெரியல சார் எனக்கு கரெக்டா அப்படின்னு சொல்றான். பாட்டியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினும் அண்ணனுங்களும் ரெண்டு பேரும் வராங்க. அண்ணனுங்க கூட வந்த உடனே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த ஹேக்கர் கூட எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறான். வரும்போதே அவனை அடிக்கிற மாதிரி தான் வரான். டே இருடா, எதுக்குடா இப்படி என் தம்பி அடிக்கிற மாதிரியே வர, எதுக்கு அவளை அடிச்சிருக்க, எந்த ஒரு ரீசனும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரன் பயங்கரமா கத்துறான். அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா அங்க இருந்து ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. பைத்தியம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ என்ன மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை அவன் கூட பார்த்ததுல எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனாலதான் நான் வந்துட்டு கண்ணபின்னான்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன், நீ எதுக்காக அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு பயங்கரமா பொறாமையா இருக்கு, எனக்கு ஆத்திரமா வருது, அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான்
இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, ஓ அவன் வந்து என்னோட லவ்வர்னு நினைச்சுக்கிட்டானோ அப்படின்னு. இப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா, இப்படி இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் வந்துட்டு என்ன மொத்தமா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அட பாவி அவனை மாதிரி அதுக்காக தான் நீ மாறி நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்றா. உடனே ஹீரோ கேக்குறான், அப்பனா இது லவ் தான் இல்லையா, நீ ஒத்துக்கிட்ட தானே என்னோட லவ்வுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நாளைக்கு காலையில ஊரறிய என்கேஜ்மெண்ட் பண்றோம் நானாக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலியே அனுப்புறாங்க. நீ கவலைப்படாத, நாளைக்கு எல்லாரும் எதிர்க்குமே நான் வந்துட்டு போயிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவா, அந்த அளவு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து உசுப்பேத்துறா. கண்டிப்பா நான் உன்னைதான் லவ் பண்றேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், அவ எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் அண்ணாவை காட்டுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணாவும் ஹீரோவும் தான் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆர்மியில நம்ம 2 பேரும் இருந்தப்போ ஒரு பொண்ணு வந்து பாம்பு ஸ்குவாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஜியாங்னு சொல்லிட்டு, அவ வந்துட்டு ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு போனப்ப அந்த பாம்பு வந்துட்டு வெடிச்சு அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நேரா பெரிய அண்ணா இப்பதான் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து நானாவை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாரு. கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக ஹீரோ வந்து நேர்லயே ஹீரோயினோட ஃபேமிலியை பாக்கிறதுக்காக வந்துடுறான். ஆனா ஹீரோயின் இந்த இடத்துல இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்தை எங்க அப்பா அம்மா தான் பேசி முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டியா, அது எப்படி நீ பண்ணுவ, அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்க பாத்தியா, நீங்க எல்லாரும் தான் இவனை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரே அவனை தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டீங்க, அதனாலதான் இன்னைக்கு இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. பேபிமா என்ன பேபிமா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிடுறான். நல்லதா போச்சு, அவளே இங்க நேர்ல வந்துட்டா, இவளதான் நான் லவ் பண்றேன், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்றா. எல்லாம் குழம்பி போறாங்க. அடே என்னடா நீ பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே உனக்கு அவளை தாண்டா கட்டி வைக்கலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. குட்டி பையன் மம்மி அப்படின்னு கூப்பிடும் போது, டே இருடா இது உங்க மம்மி கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மம்மி எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே திருன்னு முழிக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. என்னடா செல்லம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னது அம்மாவா, அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறா. ஐயோ செல்லம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நீ தான் என் கூட இருந்தியா, நீ தான் என் பையனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம்ம ரொமான்டிக் மூட்ல வந்து பக்கத்துல வராரு. இப்ப மாமியார் செம்ம காண்டாயிட்டு, என் பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தானடா சொன்னேன், என் பொண்ணு பக்கத்துல வராத, என் பொண்ணு உனக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி இழுத்து வெடுக்குன்னு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. என்னது இவதான் உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா எங்க அப்பா அம்மா சொன்ன மட்டும்தான், என் அண்ணனுங்க சொன்ன மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. முதலாளி ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம காலில் விழுறவனால மட்டும்தான் வந்துட்டு பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பொக்கே ஒன்றுத்த கொடுக்குறான். அத்தை மாமா மச்சான்ஸ் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க, உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சுறா. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கத்துறா. உடனே குட்டி பையனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எங்க அம்மாவும் அப்பாவும் தான் ஒன்னா இருப்பாங்க, மரியாதையா நீ போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி தள்ளுறான். இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த கழுத்தை திருப்பி போட்டுருவேன், நீங்க யாரும் பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டிட்டு வந்துடுறா. நல்லா இருந்த என் வாழ்க்கை நீ வந்ததோட நாசமா போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம திட்டுறா. அப்பவும் அவங்க அப்பா அம்மாலாம், ஏமா உன்னை என் புள்ள மாதிரி தானம்மா இப்போ வரைக்கும் வளர்த்தோம், உனக்கு என்னமா குறை வச்சோம், எதுக்குமா இப்படி பண்ற அப்படின்னு கெஞ்சுறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ப்ரிப்பேரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை எடுத்து அந்த குழந்தைக்கு கட்டி விட்டுறா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு பெட்டில எடுத்து அவ மேல அடிக்கிறா. கரெக்டா அவன் மேல பட்டு அது காயமே விழுந்துடுதா, அதனால அவ பயந்து கீழே விழுந்துடுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, குழந்தைய பார்த்துட்டு எல்லாருமே வந்து இங்க இருந்து போயிடுங்க, இது வந்து டைம் ஆகும், இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை டிஃப்யூஸ் பண்ண முடிஞ்சாதான் முடியும், இல்ல அப்படின்னா நானும் என் குழந்தைய இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றா. என்ன நடந்தாலும் சரி எல்லாரும் இங்க இருந்து போட்டோம், நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம், இது வரைக்கும் வந்துட்டு இவ்வளவு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்ததே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய தண்டனை, இனிமே நான் வரமாட்டேன் எங்கேயும், அதனால எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னும் போது எல்லாருமே என்ன
சொல்றாங்கன்னா, உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம், நாங்க இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எனக்கே தெரியும், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றா. அப்பதான் வந்துட்டு ஃபேன் கேட்குறா, உன்னால இதை எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னும் போது, நான் வந்து ஆர்மியில இருந்தேன், அதுவும் வந்து பாம் டிஃப்யூஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன், என்னோட பேர் வந்து 010 அப்படின்னு சொல்லி அவளோட நம்பரை சொல்றா. அப்ப இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவங்க ஆர்மியில இருந்தப்ப ஹீரோயின் தான் வந்து இவங்க கூட இருந்திருக்கா. அதாவது ஹீரோயின்னா இவ இல்லைங்க, ஜியாங்கன்ற ஹீரோயின். அவ வந்துட்டு எல்லாத்துலயும் தான் மல்டி டேலண்டடா இருந்தா இல்லையா. நம்ம மட்டும் இந்த மாதிரி வார்ஃபீல்டுல பார்க்காம வேற எங்கன்னா சிட்டியில பார்த்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை டேட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்போ வார்ஃபீல்டுல பார்த்ததுனால நம்மளால டேட் பண்ண முடியல, இப்போ நம்மளால டேட் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயினுக்கு நீ அது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுது. என்னவோ எப்படியோ கடவுள் நம்மள நல்லபடியா ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னது கல்யாணம் பண்ணிப்பியா? எங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தையே அசிங்கம் பண்ணிட்டு இப்ப வந்து எங்க தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காட்ட நிக்கிற. நாங்க 3 அண்ணனுங்க, எங்க 3 பேரையும் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி இருக்கு, விட்டுருவோன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி ஆளுக்கு முறைக்கிறானுங்க. வேற வழி இல்லை, நீ தான் என்ன காப்பாத்தணும், என்ன காப்பாத்துவல்ல, கண்டிப்பா என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதோடய இந்த டிராமா வந்து ஜாலியா ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இதுல வந்து என்ன மாரல் இருக்கு, இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்தோமா ஜாலியா பார்த்தோமா ஜாலியா சிரிச்சோமா அப்படின்ற மாதிரி டிராமா இது. எனக்கு உண்மையாவே வந்து இது என்டர்டெய்னிங்கா இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த டிராமாவை பார்க்கும் போது? இதுல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த குட்டி பையன் தாங்க. அவனோட ஆக்டிங்கும் அவனோட ஃபேஸும் செம்ம கியூட். நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.